நாடாளுமன்ற தொகுதி மதிமுக வேட்பாளர் திரு துரை வைகோ அவர்களை நாம் சந்திக்கிறோம். பிரச்சார களத்தில் கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்த பிரச்சார களத்தில் நாம் சந்திக்கிறோம். சார் வணக்கம். முதல் முறையான இந்த தேர்தல் களம் முதல் முறைன்னு சொல்ல முடியாது. கடந்த காலங்களில் நான் எங்களுடைய இயக்கத்தந்தை தலைவர் வைகோ அவர் தேர்தலில் 30 வருஷத்துக்கு முன்னாடி விளாத்திக்குளம் சட்டமன்ற தேர்தலில் நின்றார், போட்டி போட்டார். சிவகாசி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டார். ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட கடந்த 30 ஆண்டுகளாக பலமுறை எங்களுடைய இயக்க தோழர்கள் போட்டி போடும்போது நான் தேர்தல் களங்களில் போய் பணியாற்றி இருக்கிறேன். ஆனால் முதல் முறையாக எனக்கு நானே நான் வாக்கு கேட்டது வந்து இதுதான் முதல் முறை. கிட்டத்தட்ட இந்த 10 நாட்களுக்கு மேலாக இந்த தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறேன். நான் திருச்சி தொகுதி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் ஏன் துரை வைகோக்கு வாக்களிக்க வேண்டும்ங்கிற ஒரு காரணம் வந்து அதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கும்? தேர்தல் பரப்புரையில வந்து நான் சொல்றது வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரை மக்கள் நல அரசியலா அல்லது மதவாத அரசியலா அதை முடிவெடுக்கும் ஒரு தருணம் தான் இது நான் சொல்றேன். நான் மக்கள் நல அரசியல் சொல்லும்போது நம்முடைய திமுக அரசு, குறிப்பா நம்முடைய முதலமைச்சர் அவருடைய கடந்த 3 ஆண்டு கால அவருடைய மக்களோட திட்டங்களை பத்தி நான் கொண்டு போறேன். நான் குறிப்பா அந்த ஏழை குடும்ப தலைவிகள் 1,15,00,000 குடும்ப தலைவர்களுக்கு இன்னைக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கிற சிறுவர்கள் கிட்டத்தட்ட 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற சிறுவர்களுக்கு வந்து காலை உணவு திட்டம். அதே மாதிரி நீங்க அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் மாணவிகளுக்கு வந்து அவங்க பொருளாதார நெருக்கடியினால கல்லூரி படிப்பு படிக்க முடியாது, காலேஜ் வந்து போக முடியாதுங்கிற சூழ்நிலை இருக்கு. அவங்களுக்கு வந்து என்னன்னா கவலைப்படாதீங்க, நாங்க மாசம் வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறோம் அப்படிங்கிற புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டமும் சரி, இது மாதிரி நிறைய மக்கள் நல திட்டங்களை வந்து இன்னைக்கு அரசாங்கம் நம்முடைய முதலமைச்சர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதை நாங்க கொண்டு போறோம். சோ மக்கள் நல அரசியல்ங்கிற நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தரவு நான் எல்லா இடங்களையும் பேசுறேன். நான் ஏன்னா ஜனங்க ஏன்னா ஓட்டு கேட்கறதுக்கான ஏதோ வாக்குறுதிகள் வீசுறாங்கிற மாதிரி வரக்கூடாது. இது உண்மையான இது குறைக்கிறதுக்கு உண்டான அந்த வாய்ப்புகள் இருக்கு. அந்த சாதாரண ஜனங்களுக்கு அந்த புரியறதுக்காண்டி இந்த கட்சியினுடைய அந்த விஷயத்தையும் சொல்லிட்டு, அப்போ இந்தியா கூட்டணி வரும்பொழுது பெட்ரோல் வந்து லிட்டர் 75, டீசல் லிட்டர் 65, கேஸ் சிலிண்டர் நாங்கள் 500 ரூபாய்க்கு கொடுக்க முடியும். இதனால கொடுக்க முடியும். சர்வதேச சந்தையில் கச்சாரோட விலை கிட்டத்தட்ட நம்ம $65 நம்ம வாங்கிட்டு இருக்கோம், ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அதை சொல்லும்போது ஜனங்க வந்து அது அப்படியாங்கிறது வந்து ரொம்ப இதாக பார்த்து அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் நமக்கு தெரியுது. நமக்கு இந்த திருச்சி தொகுதி மக்களை தொடர்ச்சியா நீங்க சந்திட்டு வரீங்க. அவங்க உங்கள்கிட்ட வைக்கிற கோரிக்கை என்னவா இருக்கு? திருச்சியோட தலையாள பிரச்சனைகள்ல நீங்க சந்திக்கிற முதல் பிரச்சனை எது பாக்குறீங்க? மக்கள் என்ன உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க? இது நீங்க திருச்சி நாடாளுமன்ற தொகுதி பொதுவா நம்ம சொல்ல முடியாது. திருச்சி நாடாளுமன்றங்கிறது 6 சட்டமன்ற தொகுதியில் இல்ல நகர்ப்புறங்கள் இருக்கு, கிராமப்புறங்கள் இருக்கு. திருச்சி கிழக்கு, மேற்கு, அதே மாதிரி நீங்க திருவெரும்பூர், அதே மாதிரி ஸ்ரீரங்கம். இதுல முக்கியமான நகரங்கள்ல இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னா போக்குவரத்து நெரிசல். உதாரணமா பாத்தீங்கன்னா நீங்க அங்க பால்பனையிலிருந்து துவாக்குடிக்கு போற அந்த தஞ்சாவூர் அந்த ஹைவே, நேஷனல் ஹைவேல பாத்தீங்கன்னா சர்வீஸ் ரோடு கேட்டிருக்கிறாங்க. அது நீண்டகால ஒரு கோரிக்கை. அது நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் மகேஷ் பொய்யாமலே அதுக்குண்டான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் அவங்க சில நடைமுறை சில சிக்கல்கள் இருக்கு. அங்க இருக்க ட்ரேடர்ஸ், அங்க இருக்க கடை வச்சிருக்கிறோம், அவங்க எலிவேட்டட் ஹைவே கேட்கறாங்க. 2 தரப்புக்கும் ஒரு சமாதானமான ஒரு முடிவு சர்வீஸ் ரோடு இருக்கும், அதே நேரத்தில் எலிவேட்டட் ஹைவே இருக்கிற மாதிரி ஒரு தீர்வை வந்து கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். ஸ்ரீரங்கத்துல இருந்து தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கு, கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணி வருது. அப்போ நம்ம ஸ்ரீரங்கம் என்ன ஒரு சைடு வந்து காவேரி இருக்கு, ஒரு சைடு கொள்ளிடம் இருக்கு. ஒரு செக் டேம், ஒரு தடுப்பணை போட்டீங்கன்னா அங்க நிலத்தடி நீர் வாட்டர் டேபிள் கூட்டுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பெர்மனண்டா ஒரு சொல்யூஷன், அது அந்த தண்ணீர் பற்றாக்குறை தீர்க்கக்கூடிய ஒரு தீர்வை நம்ம கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்குண்டான முயற்சி இருக்கும். தலைவர் வைகோ வந்து நதிநீர் இணைப்பை வந்து நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியே பேசினவர். அவர் முதல் முறையா நதிநீர் இணைப்பை வந்து இந்தியா முழுவதும் நதிகளை இணைக்கணும்னு அதுக்குன்னு தனிநபர் மசோதா கொண்டு வந்தது நம்முடைய தலைவர் வைகோ. அதனுடைய வழியில வந்து இன்னைக்கு இந்த தொகுதியில பொறுத்த வரைக்கும் காவேரி வைகை குண்டார் இணைப்பது வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை எடுத்து நான் கண்டிப்பா செய்வேன். நான் இங்க கந்தரகோட்டையில முந்திரி உற்பத்தி நிறைய இருக்கு. அந்த முந்திரி உற்பத்தி செய்யற விவசாயிகளுக்கு கூடுதல் அந்த விளைபொருள், அந்த பொருட்களுக்கு கூடுதல் விலை கிடைக்கிறதுக்காண்டி மதிப்பு கூட்டுதல், வேல்யூ அடிஷன் சொல்லி அங்கே ஏதாவது டைரக்டா இங்கே நேரடியா இங்க தொழிற்சாலை இதை கொண்டு வந்தானா இங்க இருக்கிற அந்த முந்திரி விவசாயிகளுக்கு வந்து அந்த முந்திரி விற்கும் போது நல்ல விலை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பட் ஒரு தனிநபர் ஒரு எம்பியா வந்து பார்க்கும்போது என் சக்திக்கு மேல நான் உழைக்கிறதுக்கு தயார். பட் அதுக்குண்டான மத்தியில் ஒரு மாற்றம் வரணும். கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாங்க அதேவேளை இங்க மாநில அரசு நம்ம கூட்டணியில் இருக்க நாங்க ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறோம். நாங்க இங்க இருக்கிற அமைச்சர்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா அவங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இதெல்லாம் வச்சுதான் நம்ம பண்ண முடியும். இங்க இருக்கிற மக்கள், இங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாருமே அது ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம சிறப்பாக செய்ய முடியும். வாழ்த்துக்கள் சார், உங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.